தாயுள்ளம் கொண்டவள் தன்னைத்தானே வருத்தி கொண்டு 28 நாள் பச்சைப்பட்டினி இருப்பது உலகிற்கு தெரிந்த விஷயம். ஆகினும் இந்த அம்பிகை விரதம் இருந்து மற்ற ஆலயங்களிலே அம்பிகை விரதம் இருந்தால் சிவனை திருக்கல்யாணம் செய்து கொள்வதும் பெருமாளை திருக்கல்யாணம் செய்வதும் அந்த ஆலயத்திலே பழக்கமானது. நமது ஆலயத்திலே அம்பிகை இந்த 28 நாள் விரதம் முடிந்து கொடியேற்றப்படும். இந்த கொடியேற்றியவுடன் அம்பிகை தேரில் வருவது மற்றொரு சிறப்பாகும். நாம் எல்லாம் நினைக்கிறோம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த அம்மையானது வருகிறது என்று நினைக்கிறோம். அனைத்து விதமானது, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மாவிலையிலே பார்ப்பீர்கள், அம்மை மீனிலே இருக்கும் பசுக்கள், இந்த மாதிரி அனைத்து விதமாக எல்லாத்துக்கும் இந்த அம்மையானது இருக்கிறது. அம்பிகை மாரி என்றால் மலை என்று அர்த்தம். அம்பிகை எதை கொடுத்தாலும் அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடியவள். அதனால்தான் அந்த காலத்திலே ஒரு வாசகம் சொல்வார்கள், மாரிதான் உனக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பார்கள். அதை கண்டு பயப்படுவார்கள். பயமே வேண்டாம். நாம் என்ன காரியம் செய்கிறோமோ அந்த காரியத்தை நமக்கு அம்பிகை அருள்பாலிப்பாள். தெய்வங்களிலேயே பச்சை பட்டினி என்கின்ற விரதத்தை மேற்கொண்டு இந்த உலக மக்கள் எல்லாரும் என் குழந்தைங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கின்ற அம்பிகை சமயபுரத்தம்மன். மாசில்லாத மாமணி நீயே, மாசியில் உனக்கு பூச்சொரியில், வைகாசியிலே வண்ணரதத்தில் அம்மா உனக்கு ஊர்வலம். மாசில்லாத மாமணி நீயே, மாசியில் உனக்கு பூச்சொரியில், வைகாசியிலே வண்ணரதத்தில் அம்மா உனக்கு ஊர்வலம். என்னை கரையேற்ற வரும். எனக்கு வேண்டியவங்க சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு நிம்மதியா இருக்குடா. பேப்பல தோரண குளிர்ச்சியோட மேலத்தாள பாத்தியத்தோட எனக்கு திருவிழா நடத்திக்கணும் போல இருக்குடா. எல்லா உலகத்துக்கும் தாயி உனக்கு குறை என்னம்மா? நீ நினைச்சா அந்த தேவதைங்களே இறங்கி வந்து உனக்கு திருவிழா நடத்துவாங்கம்மா. சொல்லு, யாரு வாயால சொல்ல வைக்கணுமோ சொல்ல வை தாயி.